தூங்குற வேலையில் சொல்லுவோம். விழிப்பாரு ஒரு வழியிலேயே சொல்லுவேன். பக்கத்தில் தூங்குறாங்க சொன்ன ஒரு வழியிலேயே சொல்லுங்க. அப்போ யாரும் தூங்காமல் இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாடல், ஆராதனை, ஜெபம் தேவையானது ஒன்று, அது பன்னு. அந்த நோக்கம் யாருன்னா இருந்தால் இதை மாற்று. தேவையானது ஒன்று, முடியும் போது கொடுக்க போகிறாங்க உனக்கு பன்னு. கண்டிப்பாக இருக்குது. ஜெப நேரத்தில், ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு நல்ல பழக்கத்தை செய்தீங்க. என்ன பழக்கம்னா, ஜெபம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வாஷிங் மிஷின் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா மிஷின் எப்படி சுற்ற ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி உங்கள் கையை தட்ட ஆரம்பிச்சிங்க. அந்த கையை தட்டினதுனால பன்னோடு உங்களுக்கு ஒரு ஆஃபராக இன்றைக்கி எதனா கொடுக்கலான்னு நினச்சின்னுக்கிறேன். ஆண்டவர் அப்படி தான் சொன்னார் சீஷரை பார்த்து, இவங்க எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, இவங்கள வெறுமையாக பட்னி அனுப்புறது எனக்கு இனா இல்லை. மனசுக்குறவங்க மட்டும் சொல்லுங்கள். அதான் மனசு யாருக்குன்னா குதிரை இருந்தால் சொல்லாதீங்க. மனசு இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள். எனக்கு இவங்களை வெறுமையாக அனுப்புறதுக்குன்னா இல்லை, மனசு இல்லை. ஆண்டவர் சீஷரை பார்த்து சொல்ல, இவங்க எல்லாரும் சோர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க, இவங்களை வெறுமையாக அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால இவங்களுக்கு எதனா கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. அதுபோல் நீங்கள் அந்த ஜெபத்தில் அந்த ஆச்சரியமான காரியத்தை, 6 மாதங்கள் நடக்காத ஒரு காரியம், அந்த 7வது மாதம் ஆச்சரியமான காரியம். எத்தனை எல்ஐசி பில்டிங்லாம் சாஞ்சி எப்பயோ ஊந்துச்சு. ஆனால் நம்ம ஆட்கள் இந்த 7ஆம் மாதம் சாஞ்சிட்டாங்க. தேவ பிரசன்னத்தில் சாஞ்சி அவன் கரங்களை தட்டி ஜெபம் சொல்ல சொல்ல ஜெபம் முடிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக கையை மிஷினை போட்டு சுவிட்சு போட்டு மிஷினை ஓட்டுற மாதிரி கையை தட்ட தட்ட அந்த பழக்கம் இங்கே இல்லை, உங்கள் வீடுகளில் ஜெபிக்கும் போது கூட நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. அதனால் பன்னோடு கொடுத்து உங்களை அனுப்புறதுக்கு மனசு இல்லை. கர்த்தர் இந்த தேவ செய்தியை முடிக்கிறதுக்குள்ளோ காகம் மூலியமாக கூட கர்த்தர் எதனா கொடுப்பாரு. அல்லேலூயா. காகம் மூலியமாக கூட எதனா கொடுப்பாரு. இல்லை சில ஹோட்டல் இரவு 12 மணி 24 ஹவர்ஸ் கூட திறந்து வச்சுன்னுக்குறாங்க. அவங்க மூலியமாக கூட எதனா, பாஸ்டர் இது நீங்கள் போட்டு மீந்துச்சு பாஸ்டர், இது சேல் ஆகாமல் போயிடுச்சு, நாளைக்கு வச்சா இது கெட்டுரும், அதனால் உங்கள் சர்ச்சில் ஒரே கூட்டமாக ஜனங்க வந்து கொண்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரு யோசனை, இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அப்போ தான் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஒரு அற்புதம் இங்கே நடக்கணும். யாரோ ஒருத்தர் எட்டுன்னு வந்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிடணும் நம்மளுக்கு. அல்லேலூயா. நீங்கள்லாம் சிரிக்கிறீங்க, இது நடக்கும். ஆமாம், நான் விசுவாசித்தால் பண்ணியும் பார்ப்பேன், கூட ஏதோ ஒன்று கர்த்தர் கொடுக்குறதையும் பார்ப்பேன். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களா பாப்போம். அல்லேலூயா. துருத்தியில் தண்ணீர் இல்லை. ஓ, அந்த பாஷெல்லாம் இங்கே இல்லை. இந்த 12 மணிக்கு அந்த பாஷெல்லாம் வரும், அதெல்லாம் வரவே கூடாது. துருத்தியில் தண்ணீர் இல்லை, துறவையே தந்தீங்க. துருத்தியில் தண்ணீர் இல்லை, துறவையே தந்தீங்க. ஆகாரின் அழுக்குரல் ஆனந்தமாய் மாற்றினீங்க. ஆகாரின் அழுக்குரல் ஆனந்தமாய் மாற்றினீ. விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே. மாறாத உங்க அன்பை நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்க மார்பி சாய்ந்து மகிழ்ற. மாறாத உங்க நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்கம்மா சாய்ந்து மகிழ்ற. என் நினப்பாவே
இருப்பவரே ஏசையா. உம்மை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் கொள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. சொல்லு, உம்மை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான், மம்மி டாடி நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீ. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசு தான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. எதனா அனுப்புங்கப்பா, பெரிய மனசு வச்சு எதனா அனுப்புங்கப்பா. இந்த ஜனங்க பண்ணோடு போகக்கூடாதுப்பா, இந்த ஜனங்க பண்ணோடு போகக்கூடாது. எதனா அனுப்புங்கப்பா. அப்பா தேவையானது ஒன்று அனுப்புங்க. மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசு தான். அந்த வானத்தை போல மனசு பெருசுதான். விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே. துதிக்கிறோம் இயேசுவே. இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பாதத்தில், உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை கொண்டு இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தூங்காத ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்போ தான் தூங்க போகிற சொல்கிறேங்க. வெரி குட். தூங்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம் டாக்டர், எப்படி டாக்டர்கிட்ட ஆக்ஷன்லாம் பண்ணுறோம். டாக்டர் டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்கும். ஏம்மா வாந்தி எடுத்துங்கிறேன் மாவன். எங்க இதுமா இப்போ தானே ஊசி போட்டு வந்தேன், போம்மா. உடனே அம்மா திரு 2 நிமிஷம் கழிச்சு, ஏம்மா பக்கத்தில். தூங்காதீங்க சொல்லுங்க, தூங்காதீங்க. தூங்கினா நான் எழுப்பிடுவேங்க, நான் முடிச்சிடுவேன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் டைலாக் அப்படி சொல்லுவோம், தூங்கினா நான் முடிச்சிடுவேங்க. இல்லை, தூங்கினா நான் உன்னை எழுப்பிடுவேங்க, தூங்கினா நான் உன்னை எழுப்பிடுவேங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க எதனா ஒன்று, நான் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நம்ப. இதான் விசுவாசமா? ஆண்டவர் நல்லவர், நம்ப நல்லவங்க தான். நம்ம கூட நல்லவங்க தான். கோயிலில் இருக்கிற பிள்ளைங்க யாரு? நல்ல பிள்ளைங்களா கெட்ட பிள்ளைங்களா? கோயிலில் இருக்கிற பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. கோயிலில் சொல்லுவாங்களே, அந்த கோயிலில் இருந்து என் பிள்ளை நல்ல பிள்ளையாக்குதுப்பா, அந்த கோயிலில் இருந்து என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா. கோயிலில் இருக்கிறவங்க என்றைக்குமே என்ன பிள்ளைங்க தான், நல்ல பிள்ளைங்க தான். நல்ல பிள்ளைகள், ஆண்டவருக்காக பாடுற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், என் மெசேஜ் முடிக்கிறவ 2 கண்ணை திறக்கிற பிள்ளைகள், திறந்து கொண்டே இருக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சுருக்கமாக முடிக்கிறேன். நான் தூங்கிட்டா நீங்கள் எழுப்பிடு என்ன, அதையும் சொல்லி. நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, பாஸ்டர்ன்னு கூப்பிட்டா நான் ஏஞ்சிக்குவேன், பிரதர்னு கூப்பிட்டா ஏஞ்சிக்குவேன். ஏன்னா எனக்கும் அவ்வளோ டயர்டு தான். ஆனால் உங்கள் மேலே வச்சு அன்பில் நின்றுக்கிறேன். இது கைத்தட்டு வராதுன்னு அப்பே சொல்லிட்டார். சுடுகாட்டிலே சொன்னார். அகரஞ்சேரி சுடுகாட்டிலே ஆண்டு சொன்னார், இது சொன்னால் கைத்தட்ட மாட்டாங்கன்னு சொன்னார். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் அன்பு, உங்கள் மேலே வச்சு அன்புனால நின்றுக்கிறேன். நீங்கள் தான் என்னை கைத்தட்டி முடிக்க வைக்கணும், சரியா? தூங்கினாலும் என்னை கைத்தட்டி என்ன பண்ணணும்? இப்போவே வா. 12 மணிக்கு மேலே எதுக்கு கை தட்டுறது, எதுக்கு கை தட்டாமகிறது? நம்ம ஆளுகளுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. இருந்தாலும் கர்த்தர் பிரித்தெடுத்த சந்ததியாக மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் தான்
பலப்படுத்தி கர்த்தர் நம்மோடு கொடுப்பேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஏன்னா ஆல்ரெடி ஒரு செய்தி கேட்டீங்க, அப்புறம் என்ன கேட்டீங்க? சாட்சி கேட்டீங்க, அப்புறம் செய்தியா கேட்கவே இல்லை. இன்னும் ஆல்ரெடி ஒரு செய்தி சாட்சி கேட்டீங்க, இதுக்கப்புறம் போதும்னு நானே சொல்லிடுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஐயா சொல்லிட்டாரு நீ செய்தி கொடுத்துரு இன்னைக்கு அப்படின்ட்டாரு. வேறு வழி இல்லாமல் வீடியோ வேறு ஓடுனுக்குது, வீடியோ வேறு போட்டு உக்காந்துக்க. இவங்களுக்காவது பேசிடுறேன், என்ன இவங்களுக்காவது கொஞ்ச நேரம் பேசி முடிச்சிடுறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்பேன், ரொம்ப ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். ரொம்ப நேரம்லாம் இல்லை. யாருன்னா தூங்காமல் இருந்ததை பார்த்துட்டேன்னா முடிச்சிடுவேன். கண்ணு முன்னினா கொஞ்சம் இஸ்திரம். அதனால் ஜாக்கிரதையாக பைபிள் எட்டுன்னு வந்திருப்பீங்க சொன்னால் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வாசிங்கள் அந்த வசனத்தை. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா அல்லேலூயாவுக்கும் ஒன்று வலது கை மேலே போயிட்டோம், இல்லை இடது கை மேலே போயிட்டோம். ஒரு சில அல்லேலூயாக்கு கால் கூட மேலே போனால் சந்தோஷம்தான். இந்த நேரத்துக்கு, இந்த நேரம் அந்த மாதிரி நேரம். இன்னைக்கு ஓடுறான் பார்த்தா ஒரு இடத்துல சாவுக்கு போயின்னு இருந்தா மாலை கீழே போட்டுன்னு ஓடுறானுங்க. எங்கே சுடுகாட்டு பக்கம் ஆற்று பக்கம் ஓடுறானுங்க. என்ன பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கூடி ஜெபிக்கக்கூடாது, வசனத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வினை, என்ன வினை? ஆமாம், செய் வினை. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவன் ஓடுறானுங்க. இந்த கிறிஸ்துவங்க இரவில் ஜெபிப்பாங்களே, இந்த கிறிஸ்துவங்க போல் கூடி ஜெபிப்பாங்களே, ஆலயத்தில் ஜெபம் நடக்குமே, குடும்பத்தில் ஜெபம் நடக்குமே, பல இடத்துல போகிற ஜெபமேன்னு ஜெபம் நடக்குமேன்னு சொல்லி இந்த மாதிரி இப்படி செய்து ஓடுறாங்க. நாங்கள் இல்லை, நாங்கள் சுடுகாட்டுக்கு அடக்கம் பண்ண தான் போயிட்டு வந்தோம். நீங்கள் கூட வாயான்னு நினச்சிக்க போகிறீங்க. நாங்கள் போகல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறை அமாவாசை நாளில் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஒன்றும் இதுவரை தொட்டில் நல்லா தாங்குறேன். ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் அடையாளமாக இயேசுவின் ரத்தமாக போட்டேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், அவ்வளோதான் அப்படின்னு. அல்லேலூயா. இன்றைக்கி தான் முதல் தடவை அமாவாசை நாளில் சுடுகாட்டில் போனேன். ஆரஞ்ச சுடுகாட்டில் போனால் எல்லாம் நல்ல மாதிரி தான் கர்த்தர் நடத்தி கொடுத்தாரு. ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இருளில் இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, ஆண்டவரை அறிந்தவர்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ, ஆண்டவரை வணங்குகிறவர்களோ வணங்காதவர்களோ, யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு குடும்பம் ஏதோ ஒரு சூழ்நிலை இருளில் மாட்டிக்கொண்டிருப்பாங்க. அநேக காரியத்துக்காக ஜபித்தோம், அநேக காரியத்துக்காக ஜபம் பண்ணோம். கடனுக்காக ஜபித்தோம், போராட்டத்துக்காக ஜபித்தோம், மாந்திரகத்துக்காக ஜபம் பண்ணோம், செய்வின கிரியைகளுக்காக ஜபித்தோம், பல சத்துருடைய கிரியைகளுக்காக ஜபம் பண்ணோம். அதுபோல் இந்த பல காரியத்தில் ஏதோ ஒரு இருள் நம்மளை தாக்கி கொண்டிருக்கோம், ஏதோ ஒரு இருள் நம்மை பிடித்து கொண்டிருக்கோம், ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி இருள் நம்மை தடை பண்ணி கொண்டிருக்கோம், ஏதோ ஒரு வெளிச்சத்தின் பாதைக்குள்ள நம்ம போகாதபடி ஒரு இருள் நம்மை பின்னால இழுத்து கொண்டு அந்த பாதைக்குள்ள செல்லாதபடி அந்த இருள் நம்மளை மேற்கொண்டு கொண்டிருக்கும். அந்த இருள் நம்முடைய வீட்டுக்குள்ள குடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இருளில் இருக்கிற ஜனங்களை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார்.
அந்த இருளில் இருக்கிற ஜனங்களை பற்றி தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை பலவீனத்தோடு, ஒருவேளை போராட்டத்தோடு, நெருக்கத்தோடு, பலவிதமான உபத்திரவங்களோடு, பலவிதமான கஷ்டங்களோடு, தீராத பிரச்சனையோடு, தீராத போராட்டத்தோடு இருளில் நம்மை மேற்கொண்டு கொண்டிருக்கும், இருள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த அமாவாசை நாட்கள் மட்டுமல்ல, இந்த அமாவாசை நேரத்தில் மட்டுமல்ல, இந்த அமாவாசை நாள் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில இந்த செய்தியை கேட்கிற இந்த வினாடியிலிருந்து கர்த்தர் உன்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். நீ போகிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும், நீ வசிக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும், நீ தங்குகிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும், நீ பேசுகிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும், நீ ஜெபிக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும், நீ வாழ்கிற இடத்துல தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சாத்தான் எங்க இருப்பான் என்று சொன்னால் இருளில் இருப்பான். ஆனா தேவன் எங்க இருப்பார் என்று சொன்னால் வெளிச்சத்தில் இருப்பார். ஏனென்று சொன்னால் சாத்தானுக்கு இருள் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இருளில் செய்கிற காரியங்கள் பிடிக்கும், இருளில் செய்கிற மந்திரங்கள் பிடிக்கும், இருளில் சில காரியங்களை செய்வான், சிலருக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்துவான். இந்த அமாவாசை நாளில் வரும்போது சில நேரத்தில் மரணத்தின் யோசனைகள், மரணத்தின் எண்ணங்கள், மரணத்தின் காரியங்கள், சில நேரத்தில் தற்கொலையின் ஆவிகள், சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே இல்லாதபடி இருக்கிற ஆவிகள், சாத்தான் இந்த இருளிலே நம்மை தள்ளும்படியாக, இருளிலே நம்மை போகும்படியாக செய்வான். ஆனால் கர்த்தர் இருளில் போகும்படியாக செய்ய மாட்டார். அவர் வெளிச்சத்துக்குள்ளே நம்மை நடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வெளிச்சத்துக்குள்ளே நடத்துவார், வெளிச்சத்தின் பாதையில் நடத்துவார், வெளிச்சத்தின் காரியத்தில் நடத்துவார், வெளிச்சத்தின் வசனத்தில் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆகியால தான் வேதம் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், அதில் எடுத்தவர்கள் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுடைய பாதைகள் நடு பகல் வரைக்கும், நடு பகல் வரைக்கும். அல்லேலூயா. நீதிமானுடைய பாதை, ஜெபிக்கிறவருடைய பாதை, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறவருடைய பாதைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவருடைய பாதைகள், ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளுடைய பாதைகள், அவருடைய வழிகள், அவருடைய கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அந்த நீதிமானுடைய பாதைகள் நடு பகல் வரைக்கும் எப்படி தெரியுமா இருக்கும்? சூரிய பிரகாசம் போல. நீதிமான்களுடைய பாதைகள் நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற. அல்லேலூயா. நம்முடைய பாதங்களை பிரகாசிக்க செய்வார், நம்முடைய பாதைகளை பிரகாசிக்க செய்வார். நம்முடைய பாதை என்று சொன்னால் அது ஒரு வழியை குறிக்கிறது. அல்லேலூயா. அது ஒரு வழியை குறிக்கிறது. அந்த பாதை என்று சொன்னால் அது எதிர்காலத்தை குறிக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தை பிரகாசிக்கிற தேவன், நம்முடைய குடும்பத்தை பிரகாசிக்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்கிற தேவன், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றி அதில் கர்த்தர் பிரகாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கும். அல்லேலூயா. நம்ம பாதை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. சில பாதங்கள் பார்க்கிற நேரத்தில், சில பாதம்லாம் பார்க்கும்போது அப்படியே பேய் மாதிரி நகம் விட்டுன்னு இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? இப்போ பார்க்காதீங்க, பயந்துருவீங்க. பேய் மாதிரி நகம் விட்டுன்னு இருப்பாங்க. நகம் வெட்டி 6 மாதம் ஆகும், நகம் வெட்டி 3 மாதம் ஆகும். நகம் வளர வளர ஆயுசு நாட்கள் வந்துனே இருக்கும்னு சொல்லி சில பேருக்கு அந்த எண்ணத்தில் வச்சுன்னு இருப்பாங்க. சில நேரத்தில் நம்மளோட பாதைகளை பார்க்கிற நேரத்தில் ஆண்டவர் சீஷர்களுடைய பாதைகளை கழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சீஷர்களுடைய பாதங்களை அவர் கொண்டு வந்து, உங்களுடைய பாதங்களை நான் கழுவ போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். சீஷர்கள் எங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்தவர்கள் அல்ல, எங்கே கலெக்டர் ஆபீஸ்ல சாக்ஸ் ஷூ போட்டுக்கொண்டு நல்லா காலையில போய் மாலையில் வருகிறவர்கள் அல்ல. சீஷர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், அவர்கள் மீன் பிடித்து கொண்டு இருக்கிற வேலை. அவர்கள் மீனவர்களாக இருந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மீனவர்களுடைய கால்களை பார்க்கும் போது அது பிரகாசிப்பிக்கதா இருக்க இல்லை.
அந்த மீனவர்களுடைய பாதங்களை பார்க்கும்போது அது வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த காரியமா இருக்கவில்லை. அந்த மீனவர்களுடைய பாதங்களை பார்க்கும்போது அது வெளிச்சத்துக்குள்ள நடக்கிற பாதையாய் இல்லை. ஆனா கர்த்தர் என்றைக்கு அந்த பாதங்களை கழுவினாரோ, ஆண்டவர் என்றைக்கு அந்த பாதங்களை தொட்டாரோ, அன்றைக்கு அவர்கள் மேல ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அன்றைக்கு அவர்கள் மேல ஆண்டவருடைய வெளிச்சம் உதிக்கப்பட்டது, ஆண்டவருடைய வெளிச்சம் போடப்பட்டது, அவர்கள் பாதைகள் மேல ஒரு வெளிச்சம் உண்டாகப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரியில் வெளியே போகணுன்னா பயமா? பயம் இல்லையா? பயம். ஆமாம், அதுதான் இப்போ பாத்ரூம் போக உக்காந்துக்கிற நீ. ஏன்னா பாத்ரூம் எங்கே இருக்குது? பின்னால் இருக்குது. பாத்ரூமுக்கு முன்னால் என்ன ஆகுது? முருங்கை மரம் இருக்குது. அதுக்கு மேலே நான் சொல்ல, நீங்களே புரிஞ்சு. பாத்ரூம் எங்கே இருக்குது? எங்கே ஜானியம்மா? பின்னால் இருக்குது. பாத்ரூம் முன்னாலே என்ன ஆகுது? பார்த்தியா இல்லையா? முருங்கை மரம் இருக்குது. பார்க்காத, காலையில் வந்து பார். அல்லேலூயா. நடுராத்திரி, நடுப்பகல், 3 காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் சொல்லிட்டு முடிச்சிருவேன். நடுராத்திரி, அப்புறம் முதல்ல நடுப்பகல், நடுராத்திரி, அப்புறம் 3வது நடு ஜாமத்தில் அப்படின்னு சொல்லி. முதல்ல நடுராத்திரி, அடுத்தது ஃபஸ்ட்டு நடுப்பகல் தானே சொன்னேன். தூக்கத்தில் அப்படியே வளர்றீங்க பார்த்தியா? ஃபஸ்ட்டு நடுப்பகல், அடுத்தது நடுராத்திரி, அடுத்தது நடுஜாம். நடுப்பகல், நடுராத்திரி, நடுஜாம். இந்த 3 காரியம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல், நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் வெளிச்சம் வந்து, கொஞ்ச நேரம் அற்புதம் நடந்து, கொஞ்ச நாள் நம்ம சமாதானமாக இருந்து, கொஞ்ச நாள் ஆசீர்வாதமாக இருந்து, திடீர்னு நம்ம பழைய நிலைமைக்குள்ளே போகக்கூடாது. பழைய வாழ்க்கைக்குள்ளே, பழைய காரியத்துக்குள்ளே போகக்கூடாது. இந்த 12 மணிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 12 மணி நேரத்தில் நம்ம இது என்ன தெரியுமா? இது பேர் என்ன? நடுக்கடலா? நடு ராத்திரி. அல்லேலூயா. நடுராத்திரி வந்துட்டுக்கிறோம். அதுதான் ஒரு அம்மா கோட்டாய் வந்துச்சு. நடுராத்திரி, நடுராத்திரி, நடுராத்திரியில் என்ன பண்ணுவோம்? பேய்க்கு பயப்படுவோம். இன்றைக்கி சில நேரத்தில், இன்றைக்கி இங்கே வந்த நோக்கமே பேய் உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு. பக்கத்தில் பார்க்காத, நான் சொல்லும் போது மட்டும் பார்க்கணும். இல்லை அவங்க பயந்துடுவாங்க. நான் சொல்கிற மெசேஜ் பிடிக்க அவங்களுக்கு புரியாது. நான் சொல்லும் போது மட்டும் பாரு, அப்போ தான் அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. தேவரீர், இப்போ பாரு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. சில நேரத்தில் நடுராத்திரி, நடுப்பகல், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாஷ். நடுப்பகல், அந்த நடுப்பகல் வரைக்கும் நம்முடைய வெளிச்சம். ஏதோ இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த 7வது மாதம் மட்டும் இல்லை, இந்த அமாவாசை நாள் மட்டும் இல்லை, இன்னைக்கு முடிகிற வரைக்கும் இல்லை. உன் பாதை எப்பவுமே பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் பாதை பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். உன் பாதையும் பிரகாசிக்கணும், உன் வாழ்க்கையும் பிரகாசிக்கணும், உன் குடும்பமும் பிரகாசிக்கணும், உன் பிள்ளைகளும் பிரகாசிக்கணும். அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற வேண்டும். அல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நீ இருக்க வேண்டும். உன் பட்டணத்துக்குள்ள, உன் கிராமத்துக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள நீ எரிந்து ஒளி வீசுகிற பிரகாசமாய் என்ன பண்ணோம்? இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் இரவில் ஆண்டவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார், பகலில் மேக ஸ்தம்பமாக இருந்தார். யாருக்கு? அவங்களுக்கு இல்லை. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எகிப்திலிருந்து வழிநடத்தி வரும்போது, எகிப்திலிருந்து அவர்கள் வனாந்த வழியாய் பிரயாணம் பட்டு வந்து கொண்டிருக்கிற வேளையில் இரவு வருகிறது, பகல் வருகிறது, எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள், எல்லா சூழ்நிலையும் பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரயாணப்பட்டு வருகையில் இரவுல ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலில மேக ஸ்தம்பமாகவும் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடு பகல் வரைக்கும் ஆண்டவர் இரவுல அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலில மேக ஸ்தம்பமா நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் அதிகாலையில் ஆபிரகாமை எழுந்து மோரியா மலைக்கு வர சொன்ன போது அவர் கர்த்தர் பாதையை பிரகாசிக்க செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வந்த நேரத்தில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பயங்கள், எவ்வளோ திகில்கள், என்ன நடக்கும் ஏது நடக்கும். சில நேரத்தில் அவங்க முறுமுறுக்கிறாங்க, நாங்கள் எகிப்திலே எப்படி இருந்தோம், நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம், மறுபடியும் எங்களை எகிப்திலே கொண்டு போய் விடுங்க, நாங்கள் எகிப்திலே கொஞ்சம் நன்றாக இருந்தோம், ஆனால் அந்த வழியில் எங்களை கொண்டு வந்து எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து நாங்கள் படுகிற உபத்திரவத்தை, நாங்கள் படுகிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா போராட்டங்களையும், ஐயோ நாங்கள் இந்த வனாந்தரத்தில் என்ன செய்வது என்று சொல்லி நினைத்த வேளையில் ஆண்டவர் அவர்களுக்கு கர்த்தர் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்றாரு, இரவுல அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் இருப்பாரு, பகலில் மேக ஸ்தம்பமாக உன் கூட இருப்பாரு, உன் பிரயாணத்தில் இருப்பாரு, நீ போகும்போது இருப்பாரு, நீ வழி நடக்கும் போது இருப்பாரு, நீ எல்லா சூழ்நிலைகள். ஆகியாலதான் முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, நடு பகல் வரைக்கும் அந்த பிரகாசம் இருக்கும். அல்லேலூயா. அந்த நடு பகல் வரைக்கும் அந்த வெளிச்சம் நம்மோடு கூட இருக்கும். அந்த நடு பகல் வரைக்கும் அந்த வெளிச்சம் நம்ம கூட கடந்து வரும். அந்த நடு பகல் வரைக்கும் அந்த வெளிச்சம் நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கும். ஆண்டவர் அப்படிதான் வழி நடத்தினார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நடு பகல் வரைக்கும். அடுத்தது சொன்ன நடு ராத்திரி. நடு ராத்திரியில் பயம் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு அம்மா தூங்கின்னு இருக்கும்போது நடு ராத்திரியில் அந்த அம்மா மேலே எலி ஊந்து ஓட்டுக்குது. என்ன ஊந்து ஓட்டிக்குது? இதெல்லாம் வச்சு நான் வாழ்ந்துன்னு தூங்குறாங்க. நாய் வச்சுன்னு தூங்குறாங்க, படுக்க நாய் வளர்க்குறாங்க, பூனை. அல்லேலூயா. சொன்னான் பாஸ்டர், தூங்கின்னு இருக்கும்போது ஏதோ வந்து ஊந்து ஓடிச்சு அம்மாவில். ஓடிடணும், அது உன் மேலே உக்காந்து 10 நிமிஷம்னா தான் உன் கூட யார் இருக்கிறது? சைத்தான். பயப்படாத, 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 பயப்படாத மஞ்சா கலர் புடவையே, பயப்படாத பச்சை கலர் புடவையே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நடு ராத்திரியில் ஊழியக்காரர் வந்தால் கூட நீ என்ன ஆயிடுவ? பயம் வந்துடும் சிலருக்கு. நடு ராத்திரியில் ஏதோ தருது பாஸ்டர், எப்போ? நடு ராத்திரியில். ஏதோ வருது, எப்போ? நடு ராத்திரியில். ஏதோ கத்துது, எப்போ? அது காலையிலேருந்தே கத்தின்தாங்குது. நைட்டில் சவுண்ட் அமைதியாகிறதுனால உனக்கு நல்லா கேட்குது, வேற ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அது காலையிலேருந்து கத்தின்தாங்குது. அல்லேலூயா. நைட்டில் காமாக இருக்கிறதுனால, நைட்டில் அமைதியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது? நைட்டில் அமைதியாக இருக்கிறதுனால அந்த சத்தம் நல்லா கேட்குது நம்மளுக்கு. சிலர் சொல்லுவாங்க, ராத்திரி தூங்கியிருந்தேன்னா அப்படி ஜல் ஜல் டோனை பாரு, அதுங்களுக்கு ஜல் ஜொல்லும். நீ விட்டுனுக்கிற சொல்லு. என்ன புஷ்பாமா கேட்குற, சொல்லு விட்டியான்னு கேட்குற. நான் உங்களை கேட்கவே சொல்லு வருமானு கேட்காதீங்க, வரவங்களுக்கும் தெரியாது. காலையில் எழுந்ததும் மீசை முளைப்பதும் பார்த்துக்கிறீங்களா? டோன் வேற இதுக்கு என்ன வேல்? டோனு ஜல் ஜல்லுன்னு. ஏன் ஜல் ஜல் தான் வருமா? வேற சவுண்டே வராதா? ஜல்லும் வராது, ஜொல்லும் வராது. நடு ராத்திரி முழுவதும் ஏசப்பா தான் அவங்க கூட வர போறார். முச்சிட்டா சலம் கை தட்டிய ஃபஸ்ட்டு கொண்டாரம் ஒரு 7 நிமிஷம் முச்சிடுறாரு.
அல்லேலூயா சொல்லுங்க. நடு ராத்திரியில் லைட்டு அடிக்கும், அது இல்லை அடிக்கும், லைட் அடிக்கும். நடு ராத்திரினா அடிக்கும், நடு பகல்னா அடிக்கும். சொல்லு. அதே தான், அதே தான். எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், மூணுத்துக்கும். ஏன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டுக்கிறாங்களே, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஆன்சர். நான் தான் கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணுறேன். இப்போது நான் கொஸ்டின் பேப்பர் கிரியேட். நடுப்பகல் என்ன அடிக்கும், நடு ராத்திரி என்ன அடிக்கும், நடு ஜாமத்தில் என்ன அடிக்கும், காலையில் உனக்கு அடிக்கும். அல்லேலூயா. சாவு போச்சுட்டு வந்துட்டு கூட இவ்வளோ பலனா பேசுகிறேன்னா ஏசப்பா கொடுத்த பலன், சுடுகாரில் கொடுத்த பலன் இல்லை. அல்லேலூயா சொல்லிக்கலாம். நடு ராத்திரியில் என்ன அடிக்கும், லைட் அடிக்கும். லைட் அடித்தா நம்ம திட்டுறோம். ஒரு அம்மா சொல்லுது, ஐயா நான் சர்ச்சுக்கு வரலான்னு இருந்தேன் ஐயா, பாதி தூரம் வந்தேன், வண்டிக்காரன் அம்மா எனக்கே லைட் அடிக்கிறான் வந்து. சத்திச்சு கஸ்பாலேருந்து சம்பூர்ணம்மா ரொம்ப விசுவாசமாக வரும். அப்போ அமாவாசை ஜாபத்துக்கு நான் நைட் ஜாபத்துக்கு வரலான்னு இருந்தேன் ஐயா, வண்டியில் வரேன், யாருக்கு லைட் அடிக்கிறானா, எனக்கே லைட் அடிக்கிறான். அல்லேலூயா. இனி உனக்கே யாரா லைட் அடிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு நீ அடிக்க போகிறப்போ. ஆமாம், உனக்கே யார் யார் செய்வினை வச்சு குறி வச்சு யார் உன்னை நீ மேலே போகக்கூடாது, நீ கீழே வரணும், நீ உயர்வை பார்க்கக்கூடாது, நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ நாசமாக போகணும், என்னென்னமோ பண்ணுறாங்களே சொல்லி முட்டை மந்திரம், அந்த மந்திரம், இந்த மந்திரம், முடி மந்திரம், மண் மந்திரம், எந்த கர்மாந்த மந்திரம் இருந்தாலும் அவங்களுக்கு நீ லைட் அடிக்க போகிற. லைட் அடிக்கிறவங்கன்னா ஒரு லைட்டுன்னு ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. லைட் இல்லை, லைட்டுன்னு மட்டும் சொல்லுங்க. லைட் ரைட் இல்லை, லைட். நான் லைட் அடிக்க போகிறேன். எங்க? பக்கத்து வீட்டுக்குள்ள இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, அந்த சாத்தானுக்கு, அந்த சாத்தானுடைய சிந்தனைக்கு, அவன் வச்சுக்கிற திட்டத்துக்கு நான் அடிக்க போகிறேன், லைட் அடிக்க போகிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த லைட் இப்போ என் மேலே இருக்குது. இருளில் இருக்கிற பெரிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண போறார்கள். சொல்ல என்னவா? கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ நீ பார்த்துட்ட, அந்த லைட்டை நீ வாங்கிக்கின, அந்த லைட் உன் மேலே வந்துச்சு. அந்த லைட்டை வச்சு நீ நடுப்பகலில் நான் லைட் அடிக்க போகிறேன், நடு ராத்திரியில் நான் என்ன அடிக்க போகிறேன், நான் லைட் அடிக்க போகிறேன். நடு ராத்திரியில் இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறவங்கள, நடு ராத்திரியில் பயம், நடு ராத்திரியில் போராட்டம், நடு ராத்திரியில் பலவிதமான சத்தங்கள், நடு ராத்திரியில் தூங்க முடியல, நடு ராத்திரியில் பல சத்துருடைய கிரியைகள் என தாக்குது. இனி தாக்கவே தாக்காது. கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருக்க போறாரு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருக்க போறாரு, உன்னை வெளிச்சத்துக்குள்ள நடத்த போறாரு. ஆண்டவரும் கூட இருந்து உன்னை நடத்த போகிறபடினால நம்ம நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், அங்க வாசிக்கும் சொல்லப்படுகிறது. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க அப்போஸ்தலர் 16:25 நீங்க தொடர்ந்து படிங்க. ஆனா வீட்டுக்கு போய் படிங்க, இப்ப படிக்காதீங்க. அங்க வாசிக்கும் போது இரவெல்லாம் அவங்க துதிச்சான் நடு ராத்திரில. அல்லேலூயா. இப்ப நம்ம நடு ராத்திரில வந்துட்டு வரோம், நடு ராத்திரில இருக்கிறோம். நடு ராத்திரில நம்ம வந்துக்கிறதுனால பவுலும் சீலாவும் நடு ராத்திரில பயம், என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியல, என்ன பண்ணுவதுன்னு சொல்லி தெரியல, என்ன நடக்கும் சொல்லி தெரியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்க. இந்த இரவு நேரத்துல பவுலும் சீலாவும் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஜெபம் பண்ணி துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி துதித்தார்கள். ஜெபத்தினால காரியங்களை சாதித்தார்கள். ஜெபித்து அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே சிறைசாலுடைய கதவுகள் அது அசைய ஆரம்பிச்சது, அது அதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நடு ராத்திரியில வருகிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவா. நடு ராத்திரியில எழும்புகிற கிரியைகளை கர்த்தர் மாற்றுவா. நடு ராத்திரியில வீட்டுக்கு மேல தூக்கி வீசப்படுகிற எலும்புச்ச பழமோ, தர்பூஸ் பழமோ, ஆரஞ்சு பழமோ எல்லாவற்றையும் கர்த்தர் உன் மடியில கொண்டு வந்து போடுவார். ஆமேன்னு சொல்லி வாங்கிக்கோ. அவ்வளோ பயம் தானே? நான் கடையிலே போய் வாங்கிக்கிறேன் ஐயா என்னத்துக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த கிரியைகள் இருந்தாலும், எந்த போராட்டங்கள் இருந்தாலும் உன்னை நெருங்காது. ஏன்னா
கர்த்தருடைய வெளிச்சம், ஆண்டவருடைய லைட் என் மேல இருக்குது, என் குடும்பத்து மேல இருக்குது, என் பிள்ளைகள் மேல இருக்குது, என் கூடவே இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது சொல்லப்படுகிறது நடு ஜாமத்தில் என்று சொல்லி பார்க்கிறோம். நடு ஜாமத்தில் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் அதில் 19ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்களா. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் நடு ஜாமத்தின் துவக்கத்தில பாளையத்தின் முன்னணியில வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். முதல்ல சொன்ன நடு பகல், இரண்டாவது சொன்ன நடுராத்திரி, மூன்றாவது நடு ஜாமத்தில் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நடு ஜாமத்தில் நம்ம வந்திருக்கிறபடினால, இந்த நடு ஜாமத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறபடினால, இந்த நடு ஜாமத்தில் இந்த 7வது மாத அமாவாசை ஜபத்தில் நாம் வந்திருக்கிறபடினால, இந்த நடு ஜாமத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், கிதியோனும் அவரோடு கூட இருந்த 100 பேரும் அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்று சொன்னால், பாளையத்தில் முன்பதாக நின்று அவர்கள் எக்காலங்களை ஊதி அவங்க கையில் இருக்கிற என்னத்தை உடைச்சாங்க, அவங்க கையில் இருக்கிற பானைகளை உடைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உனக்கு விரோதமாக எழும்புகிற தடைகளை கர்த்தர் இந்த நடு ஜாமத்தில் உடைக்கும்படியாக வல்லமையை உன் கையில் கர்த்தர் கொடுக்க போறாரு, உன் கரத்துக்குள்ள வைக்க போறாரு. இந்த நடு ராத்திரி நீ சொல்லு, இந்த நடு ராத்திரியில இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளை நான் உடைக்க போறேன். என் வீட்டுக்கு விரோதமாக எழும்புகிற தடைகளை உடைக்க போறேன். என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற தடைகளை உடைக்க போறேன். என் குடும்பத்துக்கு விரோதமா வருகிற தடைகளை நானே உடைக்க போறேன். நல்ல கரங்களை தட்டி இந்த கைகளினால உடைக்க போறேன். நடு ஜாமத்துல, நடு ஜாமத்துல, நடு ஜாமத்துல, இந்த நடு ஜாமத்தில் நான் உடைக்க போறேன். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உண்டாக்கப்படுகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, நான் உடைக்க போறேன். நடு ஜாமத்தில். ஏன் தெரியுமா, அவருடைய வெளிச்சம் என் மேல இருக்குது, அவருடைய வெளிச்சம் என் மேல இருக்கிறது, அவருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய வெளிச்சம் எனக்குள்ள சுற்றி கொண்டிருக்கிறது, என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வெளிச்சம் என் குடும்பத்துக்கு மேல இருக்குது, அவருடைய வெளிச்சம் என்னை சுற்றிலும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நடு ஜாமத்தில் கிதியோனும் அவரோடு இருந்த 100 பேரும் அவங்க என்ன தெரியுமா பண்ண, பானைகளை உடைத்தார்கள் என்று சொல்லி. கர்த்தர் உனக்கு விரோதமாய் என்ன கிரியைகளை செய்தாலும் பரவாயில்ல, அமாவாசை நாளில் பயங்களும் போராட்டங்களும் நெருங்கி வருகிற நேரத்தில், பல குழப்பங்களும் பல தடைகளும் வருகிற நேரத்தில் ஆண்டவர் உன்னை உடைக்கும்படியாக செய்வார், உன்னை உடைக்கும்படியாக செய்வார். அப்பேற்பட்ட தடைகளை உடைக்கும்படியாக செய்வார், அப்பேற்பட்ட போராட்டங்களை உடைக்கும்படியாக செய்வார், அப்பேற்பட்ட வியாதிகளை உடைக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம், பார்ப்போம். ஏசாயா 60:19. இந்த வெளிச்சம் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் உன் தேவனே இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை மட்டும் வாசிப்பேன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. நடுப்பகல் வரைக்கும் நீதிமானுடைய பாதை என்ன பண்ணும், பிரகாசிக்கும். நடுப்பகல் வரைக்கும் நீதிமானுடைய பாதை வெளிச்சமாய் இருக்கும். எப்படி வெளிச்சமாய் இருக்கும் என்று சொன்னால், எப்படி அது வெளிச்சமாய் மாறும் என்று சொன்னால், இப்ப வாசித்தோம்ல, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. பக்கத்துல தூங்காம இருந்தாங்கன்னா கை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தரே உனக்கு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய்
இருப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். நித்திய வெளிச்சமாக, சாதாரண வெளிச்சம் இல்லை. ஏதோ 100 ரூபாய் லைட் வைக்கிறாங்க பாரு வழியிலலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. அது எத்தனை 2-3 சுவிட்ச் ஆன் பண்ணால் போயிடும். அந்த இல்லை, இது நித்திய வெளிச்சம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய சமாதானம், நித்திய விடுதலை, நித்திய சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி. கர்த்தரே உனக்கு என்ன தெரியுமா பண்ணுவாராம்? நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நித்திய வெளிச்சமா இருக்கிற தெய்வத்திற்கு நல்ல கரங்களை தட்டி, அந்த நித்திய வெளிச்சம் என் மேல அவருடைய வெளிச்சம் நடுப்பகலில நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அது பிரகாசிக்கும். உன் பாதை பிரகாசிக்கும், உன் வழி பிரகாசிக்கும், உன் குடும்பம் பிரகாசிக்கும். எந்த இடத்துல நீ விழுந்து போனாயோ, எந்த இடத்துல நீ தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்துல நான் செய்வது ஒன்றும் நடக்கலையே, நான் செய்வது ஒன்றும் நடக்க மாட்டுக்கு சொல்லி நினைக்கிறாயோ, அந்த இடத்துல கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகும்படியாக, அந்த இடத்துல கர்த்தர் உன்னை வெளிச்சத்துக்குள்ள நடத்தும்படியாக, அவருடைய பாதைக்குள்ள உன்னை நடத்தும்படியாக கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், இயேசுவே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சு தான் நான் பாடுறேன், அதை நினைச்சு தான் நான் வாழுறேன். அந்த வெளிச்சம், அதை நினைச்சு தான் அந்த வெளிச்சத்தை நினைக்கிறேன், அந்த வெளிச்சத்தின் வசனத்தை நினைக்கிறேன். நித்திய வெளிச்சம், அதை நினைச்சு தான் நான் பாடுறேன், அதை நினைச்சு தான் நான் வாழுறேன், அதை நினைச்சு தான் நான் பாடுறேன், அதை நினைச்சு தான் சுரு வாழுறேன், அதை நினைச்சு தான் நான் பாடுறேன், அதை நினைச்சு தான் சுரு வாழுறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என் மேல கர்த்தருடைய வெளிச்சம், என் மேல கர்த்தருடைய வெளிச்சம், என் மேல கர்த்தருடைய வெளிச்சம் நடு பகலிலும் நடு ராத்திரியிலும் நடு ஜாமத்திலையும். சொல்றல ஐயா, இரவு வந்தாவே பயமா இருக்குது ஐயா, பொழுது விழுந்தாவே பயமா இருக்குது, பொழுது போனாவே பயமா இருக்குது. என்ன நடக்கும், என்ன ஆகும், என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், என் குடும்பத்தில் என்ன ஆகும், எதை வந்து மேற்கொள்ளும் என்று பயம். அந்த பயம் இப்போது கர்த்தர் அந்த பயத்தை மாற்றி நித்திய வெளிச்சத்தை நான் கொடுக்கிறேன். நடு பகல் வரைக்கும் அந்த நித்திய வெளிச்சம், நடு பகல் வரைக்கும் அந்த நித்திய வெளிச்சம், நடு ராத்திரி வரைக்கும் அந்த நித்திய வெளிச்சம், நடு ஜாமம் வரைக்கும் அந்த நித்திய வெளிச்சம். உன் நடுவுல அந்த நித்திய வெளிச்சம், உன் குடும்பத்துக்கு நடுவுல அந்த நித்திய வெளிச்சத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த 7வது மாதத்தில் அந்த நித்திய வெளிச்சத்துக்குள்ள நட, அந்த நித்திய வெளிச்சத்தோடு புறப்பட்டு போ, அந்த நித்திய வெளிச்சத்தோடு கடந்து போ. அந்த நித்திய வெளிச்சத்தோடு நீ வீட்டுக்குள்ள போகும்போது உன் இருள் வெளிச்சமாய் மாறட்டும். ஒரு இருள் வரும் என்று சொன்னா அந்த இருளுக்கு பின்பதாக ஒரு வெளிச்சம் கட்டாயம் இருக்கும். ஒரு அழுகை வரும் என்று சொன்னா அந்த அழுகைக்கு பின்பதாக கட்டாயம் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு இரவு வரும் என்று சொன்னால் கட்டாயம் ஒரு காலை வரும். உன் கண்களை கண்ணீரை துடைக்கிற காலை வரும். உன் கண்களில் இருக்கிற கண்ணீர் வடிக்கிற சத்தத்தை கேட்கிற ஒரு சத்தம் வரும். ஒரு துக்கம் வரும் என்று சொன்னா கட்டாயம் உன் துக்கத்துக்கு பதிலாக ஒரு மகிழ்ச்சி வரும். ஒரு மகிழ்ச்சி வரும். அது நித்திய மகிழ்ச்சியாய் மாறும், அது நித்திய வெளிச்சமாய் மாறும், அது நித்திய மகிமையாய் மாறும். ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா. அந்த வெளிச்சம் உதிக்க கடவுது. அந்த வெளிச்சத்துக்குள்ள பிள்ளைகள் நடப்பார்களாக. அவங்க கண்களை திறந்து அந்த வெளிச்சத்தை பார்க்க செய்வீராக. இந்த 7வது மாதம் இந்த ஜபத்தில் வந்திருக்கிற, இந்த அமாவாசை ஜபத்தில் பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்க கடவுதாக. வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருவதாக. அவங்க பிரயாணத்தில் ஒரு வெளிச்சம் வருவதாக. அவங்க வேலை மீது ஒரு வெளிச்சம் வருவதாக. அவங்க எதிர்பார்ப்பு மீது ஒரு வெளிச்சம் வருவதாக. அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் படுவதாக. என் தேவன் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவது விஷயம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.